ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்ட்டான அதே சமயத்தில் ரொம்ப காரசாரமான ஒரு கார சட்னி தான் செய்ய போகிறோம். இது இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூடான சாதத்தில் இந்த சட்னியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. 8 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் காரம் கொடுக்காது, நல்ல கலரை கொடுக்கும். ஒருவேளை உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா 1 வரமிளகாவை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதில் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு முழுசாக சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். அதுலேயே நல்லா சாஃப்டாக வெந்துடும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா ஆறின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னியை லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. வெங்காய தக்காளி வதக்கின அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி இதில் சேர்த்துக்கலாம். 1/4 கிளாஸ் தண்ணியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அலசி சட்னியில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.